வரலாறு மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயில் மதுராய் மீனாட்சி சுந்தரேஸ்வர் டெம்பிள் மதுரையின் நடுவே அமைந்துள்ள சிவன் கோயிலாகும். இச்சிவன் கோயிலின் மூலவர் சுந்தரேசுவரர் மற்றும் அம்பிகை மீனாட்சியம்மன் ஆவர். இக்கோயிலை மதுரை மீனாட்சியம்மன் கோயில் என்றும் அழைக்கின்றனர். இத்தலத்தின் மூலவர் சுந்தரேசுவரர். இவர் சுயம்பு மூர்த்தியாவார். இவரை சோமசுந்தரர், சொக்கலிங்கநாதர், சொக்கேசர், ஆலவாய் அண்ணல், சொக்கநாதர் எனவும் அழைக்கின்றனர். இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தினை தீர்த்துக் கொண்டான். அதனால் சுயம்பு லிங்கத்திற்கு கோயில் எழுப்பினான். இத்தலத்தின் அம்பாள் தாயார் மீனாட்சி அம்மனாவார். இவரது விக்கிரகம் பச்சை மரகதக் கல்லால் ஆனது. அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவகணங்களும் 8 கல்யாணிகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகும். இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்தான். இவருக்கு பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, கயற்கண்குமாரி, கற்பூரவல்லி, குமரித்துறையவள், கோமகள், சுந்தரவல்லி, பாண்டி பிராட்டி, மதுராபுரி தலைவி, மாணிக்க வல்லி, மும்புலை திருவழுதி மகள் போன்ற எண்ணற்ற பெயர்கள் உள்ளன. மீனாட்சியை அங்கையர்கண்ணி என தமிழில் அழைக்கின்றனர். இத்திருக்கோயில் வளாகமானது சராசரியாக 45 முதல் 50 மீட்டர்கள் உயரம் கொண்ட 14 கோபுரங்களால் சூழப்பட்டுள்ளது. இதில் தெற்கு கோபுரமே 51.9 மீட்டர்கள் 170 அடிகள் உயரத்துடன் மிக உயர்ந்த கோபுரமாக திகழ்கிறது. இத்திருக்கோயில் வளாகமானது 14 கோபுரங்கள் கொண்ட ஆலயம், 1000 தூண்கள் கொண்ட மண்டபம் ஆகியவை உள்ளது. இத்திருக்கோயிலைச் சுற்றி 4 திசைகளிலும் பிரம்மாண்டமாக 4 ராஜ கோபுரங்கள் அமைந்துள்ளன. சுவாமி சன்னதியில் 5 சிறு கோபுரங்களும், அம்மன் சன்னதியில் 3 சிறு கோபுரங்களும், அம்மன் மற்றும் சுவாமி சன்னதிகளின் மேலே பொன்னால் வேயப்பட்ட விமானங்களும் அழகுற அமைந்துள்ளன. முக்கிய திருவிழாக்கள். மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயிலில் சித்திரை திருவிழா, முடிசூட்டு விழா, திக்கு விசயம், திருக்கல்யாணம், தேரோட்டம், புட்டு திருவிழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்தக் கோயிலில் தமிழ் மாதம் ஒவ்வொன்றிலும் சிறப்பு விழாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நேரங்கள்: காலை 5 மணி முதல் 12:30 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை.